சிவகங்கை மாவட்டம் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளும் அன்றைய கழக தலைவர் அவர்களும் துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் அவர்கள் வருகையிலும் நம்முடைய அமைச்சர்கள் வருகையிலும் இன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேருந்து அமைப்பாளர் துணைப்பாளர் கொடுத்திருக்கிற அறிமுக கூட்டம் இன்று சிறப்பு நடைபெறுகிறது. அது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் மாநகர செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாணவன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் இலங்கை மாநில தலைவர் தென்னவன் அவர்களே, மாநில இளைஞருடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் ராஜா அவர்களே, முன்னாள் அமைச்சர் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழரசு ரவிக்குமார் அவர்களே, பதிவு கொடுத்துள்ள திருப்புவனம் மாவட்ட துணை செயலாளர் சேகை மாறன் அவர்களே, தலைமையிலிருந்து நமக்கெல்லாம் பயிற்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் எழுத்தாளர் ஓவியன் எழின் அவர்களே, அண்ணன் வியாபாரம் அவர்களே மற்றும் மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பாளர்கள் அன்பு சகோதரர் சேதுராஜ் அவர்களே, புஷ்பா அவர்களே, மதிவான் அவர்களே, கிங் கார்த்திக் அவர்களே, முகமது நம்ம எடுத்து சொல்லி வர்ற தேர்தலுக்கு நம்முடைய 4 சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம வென்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் தலைமையில் தளபதி அவர்கள் கையில் ஒப்படைக்க நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டுமாய் கேட்டு இந்த 75 ஆண்டு இயக்கத்தை யாரோ ஒரு சில வர்றது நேற்று வந்தவங்கெல்லாம் உடனே முதலமைச்சர் கனவு காண்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நம்மளை மாதிரி கட்டுப்பாடான இயக்கம், நம்மளை மாதிரி இளைஞரணி உள்ள இயக்கம் எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. அந்தளவுக்கு சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் பணியாற்ற வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டும் கேட்டு வருகை புரிந்த அனைவருக்கும் வருகை என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஒன்றிய நகர பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் சமூக வலைதள பயிற்சி கூட்டமானது இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இங்கே திருப்பத்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி மிகச்சிறப்பாக இது நடைபெற ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றி வருகை தந்திருக்கும் இந்த மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருமான மதிப்புமிகு அண்ணன் பெரியகருப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னே இங்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் அருமை அண்ணன் நாகனி பி செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் கழக இலக்கிய அணியின் துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தென்னவன் அவர்களே, மற்றும் கழக மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளரும் மானாமதுரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அக்கா முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே இங்கே இணைந்திருக்கும் மாவட்ட கழகத்தின் துணைச் செயலாளர் அப்பா சேங்கை மாறன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட அமைப்பாளருடன் இணைந்து ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்களான அருமை சகோதரர்கள் சேதுபதி ராஜா அவர்களே, பொற்கோ அவர்களே, வெள்ளைச்சாமி என்ற கிட்டு அவர்களே, பரணி கிட்டு அவர்களே, மதிவாணன் அவர்களே, கிங் கார்த்தி அவர்களே, மற்றும் அன்பு தம்பி மகாதீர் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வந்துள்ள ஒன்றிய நகர பேரூர் இளைஞரணியின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, உங்களை இங்கு அரவணைத்து அழைத்து வந்திருக்கின்ற இந்த மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் இளைஞரணியின் சார்பும் என்னுடைய சார்பிலும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நம்முடைய இளைஞரணியின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு இளந்தலைவர் அண்ணன் அவர்களின் சார்பிலே, இளைஞரணியின் செயலாளர் அவர்களின் சார்பிலே நமக்கெல்லாம் இங்கு சமூக வலைதளங்களின் செயல்பாடு பற்றியும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றியும் தன்னுடைய எளிய உரைநடையிலே அனைவருக்கும் புரியும் வண்ணம் எடுத்துரைக்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இளந்தலைவர் அவர்களால் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற கழக தகவல் தொழில்நுட்பணியின் ஆலோசகர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவில் லெனின் அவர்களே, அவரை தொடர்ந்து சமூக வலைதளங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்று அந்த தொழில்நுட்பத்தை பற்றி விளக்கி பேச வந்திருக்கின்ற
தொடர்ந்து நம்முடைய இளைஞரணிக்கு அன்பகத்திலிருந்து எல்லா வலைதள பயிற்சிகளும் சமூக வலைதள பயிற்சிக்கும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற என்னுடன் இணைந்து பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பகத்தை சார்ந்த அருமை சகோதரர் இளமாறன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சில செய்திகளை மட்டும் உங்களுடைய நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கழகத்திற்கு ஒரு கோட்பாடு இருக்குது தெரியுமில்ல? அது என்ன கோட்பாடு? நம்ம கழக கோட்பாடு எடுத்த உடனே சொல்லுவோம் திராவிட முன்னேற்ற கழகம்னா இப்படி தான் அப்படின்னு. அது என்ன? இங்கே இருக்க நிர்வாகிகள் யாராவது சொல்லுங்கள். அனைவருமே சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த 3 கோட்பாடுகளை ஒற்றி நான் ஒரு 2 நிமிடம் மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடமை. இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே நம்முடைய இளந்தலைவர் அவர்களால் இளைஞரணியின் ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். முதற்கண் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களும் நம்முடைய இளந்தலைவர் அவர்களின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய 2019 பிறகு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள், இளந்தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பின் தொடர்ந்து இந்த 5-6 வருட காலமாக தொடர்ந்து தினம்தோறும் நம்ம இளைஞரணிக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுது. கழகத்தின் இளைஞரணியினுடைய நிறைய நிகழ்ச்சிகளும் நிறைய பணிகளும் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து நீங்களாம் செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதனுடன் இணைந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நம்முடைய கழகப்பணியும் நீங்கள் எல்லாம் ஆற்றிக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இதில் 80% மேல் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இளைஞரணியிலும் கழகத்திலும் நீங்கள் செயலாற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றீர்கள். புதிதாக இதில் இளைஞரணியில் சில இளைஞர்கள் தம்பிமார்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்பொழுது நீங்கள் இங்கே உட்கார்ந்து அமர்ந்திருக்கீங்க, இது ஒரு ரொம்ப எளிதான விஷயம்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இளைஞரணி இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்திய ஒன்றியத்தில் மட்டுமில்ல, உலகத்திலேயுமே எங்கேயும் ஒரு கண்டிடப்படாத ஒரு மிகப்பெரிய கொள்கை கொண்ட ஒரு இளைஞரணி. 1980 தொடங்கப்பட்டு இன்றுடன் ஒரு 45 ஆண்டு காலமாக தொடர்ந்து அதன் வீரநடை போட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டு இன்று இளந்தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற இந்த இளைஞரணி என்பது கழகத்தின் தாய் கழகத்தை நிகராக நம்ம 23 சார்பு அணிகளிலும் முதல் அணியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணி. நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய மண்டலம் 8ற்கு உட்பட்டு ஒரு 8 மாவட்டங்கள் இருக்குது, ஒரு மாநகர் இருக்குது. இந்த 8 மாவட்டங்கள் முடிக்கிறதுக்கு 22 நாட்கள் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடன் நான் 22 நாள் தொடர்ந்து அங்கே மாலை வேளையிலே ஒரு 4:30 மணி 5 மணிக்கு போனோன்னா சட்டம் முடிஞ்சு அவர் வருவார். தொடர்ந்து 8:30-9 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்துருப்போம். தினம்தோறும் 3-4 மணி நேரம் உட்கார்ந்து 22 நாட்கள் இது தொடர்ந்து நடைபெற்று அவர் இந்த 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய அனைத்து நிர்வாகிகளையும் அவர் இங்கே பொறுப்புகளுக்கு அறிவித்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அமைப்பாளரையும் துணை அமைப்பாளரையும் கூர்ந்து கவனித்து இதுவரை அவருடைய செயல்பாடு எப்படி, இவர் இளைஞராக இருக்கின்றார், தொடர்ந்து சில இங்கே 1-2 பேருக்கு இங்கே வயது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த முறை அவர்கள் தொடர்ந்து நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த முறை அவர்களை வேறு பணிக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டு நாங்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் உங்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் எடுத்து அதையும் நாங்கள் பார்த்து செயல்படுகின்றவர்களையும் கேட்டு மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளரும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் இங்கு பொறுப்புக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் உங்களை அறிவித்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பகுதிகளில் இளைஞரணி செயலாளர் அவர்களுடைய பிரதிநிதிகளாக நம்முடைய கழகத்தின் வேலையும் இளைஞரணி பணியும் செய்வதற்காக நீங்கள் எல்லாம் இங்கு பணிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த கடமையை மட்டும் உங்கள் மனதுடன் ஏந்தி நீங்கள் நிச்சயம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு பின்னால் இப்பொழுது உங்களுக்கு உட்பட்ட அந்த ஒன்றிய கிளை கழகங்களிலும் மாநகர பேரூர் கழக வார்டுக்கும் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நியமிக்க இருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் அந்த பாரங்கள் வந்து சேர்ந்திருக்கும் நினைக்கிறோம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துடன் கலந்து கொண்டு அந்த பணியையும் மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் உங்களுக்கு ஒவ்வொரு துணை அமைப்பாளருக்கும் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்க ஒரு பகுதி இருக்கும் பணி செய்வதற்காக. அவருக்கு கீழே நீங்கள்லாம் ஒன்றிய அமைப்பாளர் துணை அமைப்பாளர் வருவீர்கள். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து அவருடன் ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். மேலே நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒரு பணியை கொடுத்தால் அது நம்ம இளைஞரணி செயலாளர் மூலியமாக, அது எங்கள் துணை செயலாளர், எங்கள் மூலமாக மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அவர்களுக்கு கீழே இருக்க நீங்கள் அதை எடுத்து
ஒவ்வொரு வீடு வாரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த கடமையை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டு நிச்சயம் உழைக்க வேண்டும் என்று அதையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கண்ணியம். திமுக இளைஞரணியை போன்று கண்ணியமிக்க ஒரு அணியை வேறு எங்கும் நாம் காண முடியாது. நிறைய பேர் இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற மாவட்ட அமைப்பாளர் சொன்னாங்க, நிறைய பேர் கட்சி தொடங்கலாம், நிறைய பேர் வளரலாம், எங்கள் கிட்ட தான் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒரு நெஞ்சுரம் கொண்டு கொள்கைக்காக உறுதியாக ஒரு கொள்கை தலைவர்களுக்கு பின்னால் நடைபோட்டு கொண்டிருக்கின்ற இந்த கண்ணியமிக்க நம்ம திமுக இளைஞரணியை போன்று வேறு எந்த ஒரு அணியிலும் இதுவரையும் இல்லை, இதுக்கு மேலும் இருக்காது என்பதற்கு நீங்கள் இங்கே எவ்வளவு பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதுவே ஒரு உதாரணம். இப்பொழுது எல்லாரும் அனைவரின் கையிலும் கைபேசியிலேருந்து எல்லாம் வந்துருச்சு. அது அழகாக ஃபேஸ்புக் லைவோ, இன்ஸ்டா லைவோ, ரீல்ஸோ ஏதோ ஒன்று ஈஸியாக போட்டு எல்லா இடத்துக்கும் ஈஸியாக அதை பரவ செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ட்விட்டர் எக்ஸ்தலம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்தலத்தில் சமீபத்தில் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு செய்தியை படித்திருப்பீர்கள் நீங்கள்லாம். ஒரு நம்ம நிதின் சிற்றரசுன்னு சொல்லி ஒரு கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் ஒரு இளைஞர் அவர் நம்முடைய தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த எக்ஸ்தலத்தில் தலைவர் அவர்களே, நீங்கள் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்ட சொல்கிறீர்கள், அப்படி சூட்ட வேண்டும் என்ற அந்த ஆசை எங்களை எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் நல்ல தமிழ் பெயர் என்னென்ன இருக்குது, தமிழ் பெயரில் என்னென்ன இருக்குது, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னு முழுவதமாக தெரிந்து கொள்வதற்காக ஒரு இணையதள பக்கம் நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பயனாக தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய மக்களுக்கும் அமையும் என்று அந்த கோரிக்கையை விடுத்தார். அவர் அந்த கோரிக்கையை விடுத்து ஒரு 3 நிமிடங்கள் தான். அதற்குள்ள நம்முடைய தலைவர் அவர்கள் தம்பி நிதன் சிற்றரசு அவர்களே, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அந்த ஒரு ஆணையை, அது கூடிய சீக்கிரம் அரசாணையாக வெளிவரப்போகுது, அந்த ஆணையை அவர் 3 நிமிஷத்தில் அவர் அறிவித்திருக்கார். அதற்கு காரணம் அந்த எக்ஸ்தலத்தில் ஒரு சமூக வலைதளம் எவ்வாறு ஈஸியாக நம்மளுடைய தலைவர்களிடத்திலும் உலக தலைவர்களிடத்தில் ரீச் ஆகிறது என்பதற்கு இந்த செய்தியை நான் சொல்கிறேன். எப்படி நல்லது ரீச் ஆகுதோ அதை விட 10 மடங்கு வேகத்துடன் கெட்ட செய்தி நம்மளை பற்றிய செய்தியும் அது வேகமாக போய் சேரும். அதனால் எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்களுக்கும் இடம் கொடாத வண்ணம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப கண்ணியமாக உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் இங்கே இருக்கின்ற புதிதாக நியமிக்கப்பட்டவர்களும் சரி, ஏற்கனவே இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளும் சரி, புதிதாக இன்னையிலேருந்து நீங்கள் புதுசாக ஒரு கொள்கை ஒன்று ஏற்றுக்கிட்டு புதிதாக ஏற்கனவே இங்கே வலுவாக இருந்தாலும் நிறைய அந்த இடத்துல நம்மளுடைய கிளைக்கழகங்கள் அங்கே செயலாளர்கள் எல்லோரும் இருந்தாலும் உங்களுடைய பகுதிகள் உட்பட்ட அந்த பூத்துகளில் உங்களுடைய பகுதிகளில் புதிதாக 50 உறுப்பினர்களை நிச்சயமாக என்னால் சேர்க்க முடியும், சேர்த்து காட்டுவோம் என்று அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் கண்ணியமாக மக்களிடம் பழக வேண்டும். இங்கே இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளிடம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கண்ணியமிக்கத்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் விடுக்கிறேன். தொடர்ந்து அடுத்து கட்டுப்பாடுக்கு அதுவும் கண்ணியத்துக்கு அடுத்தாப்புல வருது. அந்த கட்டுப்பாடு எவ்வாறு எடுக்க வேண்டும் என்றால், எப்படி உங்கள் மாவட்டத்திற்கு மாவட்ட அமைப்பாளர் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு கட்டளை எடுக்கும் போன்று கட்டுப்பட்டு அதை நடக்கின்றாரோ, எப்படி அவருக்கு கீழே இருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர் கீழே இருக்கின்ற துணை அமைப்பாளர்கள் உங்களுக்குன்னு ஒரு பகுதியை அவர்கள் நிர்வாகம் பண்ணுவதற்கான வேலை செய்வதற்கான பணியை பிரித்து கொண்டு ஒன்றிய நகர பேரூர் அளவில் அவர்களும் பணி செய்கிறார்களோ, அதே போல் உங்களுக்கும் ஒன்றிய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களுக்கும் உங்களுக்கு இத்தனை ஊராட்சி, உங்களுக்கு இத்தனை கிளைகள் உங்களுக்குன்னு பிரித்து இனி வரும் காலங்களில் அந்தந்த பகுதிகளில் நீங்கள் பணி செய்வதற்கு ரொம்ப ஏதுவாக அதை பிரித்து கொடுக்கப்படும். அப்படி பிரித்து கொடுக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய இளைஞரணி நிகழ்ச்சியை நம்முடைய தாய் கழகத்தில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகத்திலிருந்து வர செய்தியை அப்படியே கீழே இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், அங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களையும் கலந்து கொண்டு கட்டுப்பாட்டோடு இந்த நிகழ்ச்சிகளை செய்து நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்களும் இளந்தலைவர் அவர்களும் 234 தொகுதியில் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் நிச்சயமாக அது இளைஞரணி பங்கு நிச்சயம் அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளால் தான் அது முடியும் என்ற அந்த வாக்குறுதியை இளந்தலைவர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களிடத்தில் விடுத்திருக்கின்றார். அதற்கு இங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லாம் மிக முக்கியமாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இதே போல் நம் கண்ணியத்துடன் கட்டுப்பாடுடன் நம்ம கடமையை உணர்ந்து நடந்தால் நிச்சயமாக அந்த 100-200 என்ற இலக்கை நிச்சயம் அடைவோம் என்ற அந்த கருத்தையை மட்டும் உங்களுடைய நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த மேடையில் மீண்டும் வாய்ப்பளித்த
மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் மாவட்ட இளைஞரணிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஆரம்பிச்சலாம்னு இப்போ பார்த்தா 11 மணிக்கு மேலே ஆகி 12 மணி ஆக போகுது. ஆகவே கட்டுப்பாடோடு சொன்ன மாதிரி கட்டுப்பாடோடு இருந்து நான் பேச வேண்டியவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பயிற்சி விதத்தை பொறுமையாக கேட்டு அனைவரும் இருக்குமாறு கேட்டு அடுத்தபடியாக மாவட்ட கழக துணை செயலாளர் சேங்கமாறன் அவர்கள் என்றும் சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் பயிற்சி பாசறை கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர், மாண்புமிகு பேரன்பிற்குரிய KR பெரியகருப்பன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் இலக்கிய தென்றல் அண்ணன் தென்னவன் அவர்களே, தலைமை கழகத்தின் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய திரு கோவி லெனின் அவர்களே, திரு இளமாறன் அவர்களே, மானாமரி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசு ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி நாகனி செந்தில்குமார் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வருகின்ற சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இன்றைக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அடியெடுத்து வைக்கின்ற போது இந்த இயக்கத்தை எப்படி நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இளைஞரணியிலே அவர் எப்படி ஒப்படைத்து கொண்டு இந்த இயக்கத்தை வழிநடத்தினாரோ அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்து மாநில இளைஞரணியினுடைய பொறுப்பேற்று மிக சிறப்பாக இந்த அணியை நடத்தி செல்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு காலத்திற்கு தான் இந்த இயக்கம் செயல்படும், இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபடும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் தெரிவித்தார்கள். அதை 75 ஆண்டு காலமாக மாற்றியமைத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 100 ஆண்டு காலத்திற்கு நம்மளை அழைத்து செல்பவர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவனாக கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உங்களையெல்லாம் அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது, வாழ்த்துக்குரியது. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவில் இளைஞரணி செயலாளர் எவ்வளவு வேகமாக இருக்கிறாரோ அதை போல நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஒருபடி மேலேயே வேகமாக பணியாற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாங்களெல்லாம் நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஒன்று யோசிச்சுட்டு வந்தேன். தயவு செய்து இளைஞரணி தோழர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களை பாருங்கள். இளைஞரணி தோழர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்காவிட்டால் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு நீங்கள் அவர் இடுகின்ற கட்டளையை செயல்படுத்த முடியாமல் போய்விடும். நான் பல இடங்களிலே பார்க்கிறேன். நான் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், எங்களுடைய வட்டாரத்தில் இளைஞரணி அமைப்பாளராக, அதை போல மாவட்ட துணை அமைப்பாளராக, மாவட்ட அமைப்பாளராக நான் பணியாற்றிய வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைத்தது. அதனால் உங்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பூரிப்பு. மற்ற அணிகளை காட்டிலும் உங்களை உண்மையுடைய நான் பெருமையாக கருதக்கூடியவன். அப்படி கருதக்கூடிய வாய்ப்பை கிடைத்திருக்கக்கூடிய எனக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ், ரொம்ப நேரம் பேச முடியாத தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லதை போல் நீங்களாகவே இருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 10 பேர், நேற்று நான் ஒரு 10 பேரை ஒரு அடையாளம் சொன்னேன். இந்த 10 இளைஞரணி பையங்க ஒரு நபருக்கு 10 பேர், அமைப்பாளர் 20 பேர் வச்சுக்கிறணும். அப்படி இருந்தால் எவ்வளோ வச்சு கூப்பிட்டோன்னு ஒரு 100 பேர் வந்து நிற்கிற மாதிரி களத்தில் நிற்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு எங்களுக்கு வயசு 64 ஆச்சு, நாங்கள் ஓய்வு பெறுகின்ற காலத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பவர்கள் எங்களோடு பழகுவதில் தான் ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர
கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இன்றைக்கு செல்வதில்லை. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று கட்சி ஆரம்பித்தவன் எதுக்காண்டி ஆரம்பித்தா என்னத்துக்காண்டி ஆரம்பித்தானே தெரியலை. அவன் தெரியாமல் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரும்டான்றான். நம்முடைய இயக்கம் எத்தனை ஆண்டு காலம் துவங்கப்பட்ட இயக்கம்? இந்த இயக்கத்தினுடைய வயது என்ன? இந்த இயக்கம் 7வது தடவை முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கோடு பயணிக்கின்ற இயக்கம். இது நமக்காக இல்லை, தமிழ் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம், இனம் மொழி காக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை விட்டு நாம் வேறு பாதையிலே செல்லக்கூடாது. நாம் இளைஞர்களை நோக்கித்தான் போக வேண்டும். ஏன்னா இந்த இளைஞர் பட்டாளத்தை கூர்தீட்டி வைப்பதற்கு காரணமே இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய கட்சியை அழிக்க வேண்டும் என்பதற்காக. அது ஒரு கொள்கையாக எடுத்துக்கிறோம். நம்ம எத்தனை பேரை உருவாக்கியிருக்கோம்? நான் தோழர்களே, உங்களிடத்தில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு ஒன்றிய செயலாளருக்கு கீழே நான் ஒரு ஒன்றிய அமைப்பாளராக இருந்தபோது சைக்கிளிலே போய் நான் தபால் கொடுத்திருக்கிறேன் கிளைக்கழக செயலாளர்களுக்கு. அப்படி கிளைக்கழக செயலாளர்களுக்கு நான் தபால் கொடுக்குற பணியை நான் செய்தேன் என்றால், இப்போ சைக்கிளில் உங்களால் ஏற முடியாது. ஒரு பைக்கில் போய் வேலையை பாருங்க, கிராமங்களுக்கு போங்க. கிராமங்களில் இருக்கக்கூடிய தோழர்களை நீங்கள் எத்தனை பேர் 10 பேர் தயார் பண்ணிட்டீங்களா? 10 பேருடைய முகவரி வாங்கிக்கோங்க. அவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி போடுங்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேளுங்க. ஃபோன் உங்கள் கையில் இருக்குல்ல, என்ன தம்பி ராஜேஷ் எப்படி இருக்க, கண்ணா எப்படி இருக்க, கருப்பையா எப்படி இருக்க, அறிவு எப்படி இருக்க அப்படின்னு பேசுங்க. நீங்கள் பேச பேசத்தே இந்த இயக்கம் வளருமே தவிர, நீங்கள் தன்னை ஒரு பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு வறுமையானால் இந்த இயக்கம் வெற்றி அடைய முடியாது. ஆக தொடர்புகளை நீடிக்க வேண்டும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தோழர்களில் ஒருவர் வரலைன்னா, ஏன் இளங்க வரல, என்ன வரல, நீ நேற்று வரலையே, ஏன் சுப்பியா நேற்று வரல, ஏன் மகேந்திரா வரல அப்படின்னு கேட்குற பழக்கத்தை நான் உருவாக்கிக்கிட்ட காரணத்தால் எப்பொழுதுமே என்ன சொல்ல போனால், இரவில் நீங்கள் 1 மணிக்கு நம்முடைய மாவட்ட அமைச்சர் நம்முடைய மாவட்ட கலைச்சல் 1000 பேரை திரட்டுங்கன்னா திரட்டக்கூடிய வல்லமையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? இளைஞராக இருந்து இளைஞர்கள்ட்ட பழகி, முதியோராக இருந்து முதியோர்கள்ட்ட பழகி, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய அன்பும் ஆற்றலும் நமக்கு இருந்தால் நம்மை அழிப்பதற்கு எவராலும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீ இளவடத்தோடதே இருக்கணும். எங்களை மாதிரி கிளடு கட்ட சேரக்கூடாது. உங்களை எப்போ பார்த்தாலும் சரி ஒரு 10 பேரோடு இருக்கணும், ஒரு கூட்டமாக இருக்கணும். அப்போத்தான் நமக்கு பெருமை. கூட்டமாக இல்லைன்னு சொன்னால் நம்மளை லெஃப்ட் பண்ணிட்டு போயிடுவான் எதிர்பார்ட்டி. ஆக இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து என்ற ஒருவர் கேட்குறாரு, விஜய்க்கு ஏர்போர்ட்டில் அதிகமான கூட்டமாம்ல, அவன் கூட்டம் கூட்டி என்ன ஒன்று, அவர் என்ன எம்ஜிஆரா, அவர் என்ன எம்ஜிஆரான்னு கேட்டேன். அதனால் எவனையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய பலத்தை உருவாக்குவதில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். நாம் ஒரு பலமானவர்கள் என்பதை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை நாட்டுக்கு தெரியப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த பயிற்சி பாசறையெல்லாம் நடைபெறுகிறது. எனவே பேரன்பு கொண்ட இளைஞரணி நண்பர்களே, தம்பிமார்களே, நீங்கள் எதிர்காலத்தில் உருவாக்க இருக்கின்ற ஆட்சி 7வது தடவை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கொடி நாட்டியது என்ற ஒரு நோக்கு இருக்க வேண்டுமே தவிர வேறு நோக்கு இருக்கக்கூடாது என்பதை தெரிவிப்படுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் அமைச்சர் மானாமதுரை சட்டப்பேரவை உறுப்பினராக தமிழரசு ரவிக்குமார் அவர்கள் உரையாற்றுவார். இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்ற புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒன்றிய பேரூர் கழக இளைஞரணி நிர்வாகிகள் கூடிய பாசறை கூட்டம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இனிய கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக நல்க இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அருமையண்ணன் KR பெரியகருப்பன் அவர்களை, இந்த நிகழ்வில் பல்வேறு கருத்துக்களை நல்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் இலக்கிய தென்றலுமான அருமையண்ணன் தென்னவன் அவர்களை, மாநில இளைஞரனுடைய துணை அமைப்பாளர் அருமை தம்பி ராஜா அவர்களை, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருமை சகோதரர் நாகினி செந்தில் அவர்களை, இந்த நிகழ்வில் பல்வேறு சமூக வலைதளங்களில் நாம் எப்படியெல்லாம் களமாடிட வேண்டும் என்று உங்களுக்கு எடுத்துரைக்க வருகை தந்திருக்கின்ற அருமையண்ணன் கோவை லலின் அவர்களை, சகோதரர் இளமாறன் அவர்களை மற்றும் மாவட்ட இளைஞரனுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி சேதுபதி ராஜா அவர்களை, தம்பி பொற்கோ அவர்களை, தம்பி பரணிக்கட்டு என்ற விளைச்சாமி அவர்களை,
தம்பி மதிவாணன் அவர்களை, தம்பி சிங்கம் கார்த்தி அவர்களை, தம்பி முகமது மகதீர் அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமையண்ணன் தமிழ்மாறன் அவர்களை, திருப்புவனம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பழையனூர் அண்ணன் சுப்பிரமணிய அவர்களை, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளை, இளைஞர்களை, பத்திரிகையாளர் நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இளைஞரணி நிர்வாகிகள் தம்பிமார்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு இங்கே பயிற்சி பாசறையாக அண்ணன் லெலின் அவர்களும் இளமாறன் அவர்கள் இங்கே வகுப்புகள் எடுக்க போகிறாங்க. அதனால் ஒரு 2 வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இளைஞரணி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தூண்களில் ஒன்றாக நீங்கள்தான். நம்முடைய இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும், உங்களை எப்படியெல்லாம் செதுக்கிட வேண்டும், கொள்கையோடும் கோட்பாடோடும் கருத்தியலோடும் உங்களை வடிவமைத்திட வேண்டும் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உங்களை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் கொள்கையோடு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த ஒரு கூட்டமாக இந்த பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்வது, நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகின்ற திட்டங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய கொள்கைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பின்பற்றுகிறார்கள். அப்போ இந்தியாவினுடைய முகமாக தமிழ்நாடு இருக்கிறது. மோடி அவர்கள் ஒரு பதிவு போட்டால் உடனே இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உடனே எல்லா பக்கம் ரீச் ஆகுது. நம்மள ஐடி விங் இருக்கிறோம், இளைஞரணி இருக்கிறோம், எல்லோருமே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பதிவுகள் இன்னும் விரைவாக மக்களிடம் சென்று நம்முடைய கொள்கைக்கும் பொய்களுக்கும் யாரெல்லாம் பொய் சொல்லி பொய் பரப்புகளை செய்திகளை எதிராக சொல்கிறார்களோ உங்களுடைய வலைதளங்களை நீங்கள் பயன்படுத்திட வேண்டும். நாளை நம்முடைய தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி என்பது நாளையோடு 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். 7ஆம் தேதி மே அன்று 5ஆம் ஆண்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். நாளைக்கு இங்குள்ள இளைஞர் அணியினர் ஒவ்வொருவரும் உங்களுடைய பதிவுகளை, தலைவருடைய சாதனைகளை பெரிய அளவில் நீங்கள் வலைதளங்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வகையில் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். 5ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில், ஏன் உலக நாடுகளே திரும்பி பார்க்கின்ற வகையில் தொழில்துறையிலும் சாதனைகளிலும் இந்தியாவில் எந்த மாநிலங்களும் செயல்படுத்த முடியாத பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவருடைய 4 ஆண்டு சாதனைகளை சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக நீங்கள் பெரிய அளவில் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் உங்கள் வசப்படுத்தி கொள்ளுங்கள். மாற்று கருத்துக்கு இளைஞர்கள் செல்கிறார் என்று சொன்னால் தங்களை அரவணைக்க ஆள் இல்லை என்று எண்ணுகின்ற பொழுது தங்களுக்கான வழி என்ன என்பதை தேடி அவர்கள் செல்கிறார்கள். ஆக அந்த வழிக்கு அவர்களை சென்று விடாமல் உங்களுடைய அன்பான பேச்சாலும் அரவணைப்பாலும் புதிய நிர்வாகிகளாக இருந்தாலும் பழைய நிர்வாகிகளாக இருந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, எல்லோரையும் அன்புடன் அழைத்து செல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாலும் எல்லோருக்குமான திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதல்வருடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்ற நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர், நமக்கு இவர் பிடிக்காது பிடிக்கலை அப்படிங்கிற இந்த மாற்று கருத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவர் என் கட்சிக்காரர்,
இவர் என் கொள்கைக்கு இவரை நான் கொண்டு வருவேன் என்று நம்முடைய கொள்கையாலும் நம்முடைய சாதனைகளாலும் இளைஞர்களை தன் வசப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இங்கே எத்தனை பேர் என்ன பொய் பிரச்சாரம் பண்ணாலும் நிச்சயமாக அங்கு ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், இங்கே இருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் இங்கே இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களும் எல்லோரையும் அரவணைத்து கொள்ளுங்கள். காழ்ப்புணர்ச்சியை தூக்கி எறிந்து விடுங்கள். நம்ம யாருக்காக பணியாற்றுகிறோம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கொண்ட தலைவருக்காக மட்டுமே நாம் பணியாற்றுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சருக்காக மட்டுமே நாம் பணியாற்றுகிறோம் என்ற எண்ணத்தை உள்வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எதிரிகள் யார் என்று சொன்னால் நம்முடைய கொள்கைக்கு எதிரான இருப்பவர் மட்டுமே நம்முடைய எதிரிகளாக நம் கண்களுக்கு தெரிவார்கள். அவர்களை நீங்கள் அரவணைத்து இளம் கல்லூரிக்கு செல்கின்ற அந்த மாணவர்கள் அவர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி கோட்டை என்பது எவனாலும் தொட்டு பார்க்க முடியாத கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்திட வேண்டும். அதுவும் புதிய உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிற உங்கள் மீது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். உங்களால் இந்த சமூகத்திற்கு மண்ணுக்கும் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை எடுத்து செல்கின்ற அந்த பயண பாதையில் நீங்கள் எல்லாம் பயணிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இதை ஒரு பயிற்சி பாசறையே நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்துகிறார்கள். நீங்கள் அதில் களமாடுங்கள். பாசிசத்துக்கும் வர்ணாசிரமத்திற்கும் பதிலளிக்கக்கூடிய விரட்டி அடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய களத்தை சமூக வலைதளங்களில் களமாடுங்கள். நம்மளுடைய சிவகங்கை மாவட்டம் 4 தொகுதியிலும் யாரும் தொட்டு பார்க்க முடியாத வகையில் வெற்றியை ஈட்டி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மூலமாக நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய துணை முதலமைச்சருடைய பாதங்கள் வெற்றியை சமர்ப்பிப்போம் என்று கூறி புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்து வாருங்கள், களமாடுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ஆண்டுகளை இன்னும் கடந்து நிற்கும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் அமைச்சரும் மாநில இளைஞருடைய தலைவருமான அண்ணன் தென்னவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். இளைஞரணி அறிமுக கூட்டத்தின் தலைவர், மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், பேரன்பிற்குரிய சகோதரர் கேஆர் பெரியகருப்பன் அவர்களே, அறிமுக கூட்டத்திலே பங்கேற்று இந்த கூட்டத்தின் நோக்கத்தை உங்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற எழுத்தாளர் கோவிலின் அவர்களே, இளமாறன் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜா அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செந்தில்குமார் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர்களே, நகர ஒன்றிய பேரூர் இளைஞரணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உலகம் இளைஞர்களுக்கு கட்டுப்பட்டது. தமிழ்நாட்டு இளைஞர்களோ சின்னவர் நம்முடைய உதயநிதிக்கு கட்டுப்பட்டது என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் நீங்கள் எல்லாம் செயலாற்ற வேண்டும். பட்டை திட்டப்பட்ட வைரங்களாக எவ்வளவு சுட்டாலும் நிறமாறாத கொள்கை தங்கங்களாக, எவ்வளவு கசக்கினாலும் நிறமாறாத பூக்களாக நின்று எந்த நோக்கத்தில் எந்த உணர்வில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த உணர்வை நெஞ்சிலே தாங்கி நீங்களெல்லாம் பணியாற்ற வேண்டும். எத்தனை இன்னல்கள், இடையூறுகள், சங்கடங்கள், நெருக்கடிகளை சந்தித்த இயக்கம் இந்த இயக்கத்தை
எவராலும் அழித்துவிட முடியாது என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் உங்களுடைய செயல் அமைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து அறிவுரைகளை வழங்குவார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு பிரதான அணியாக சகோதரர் ராஜா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல 23 அணிகளில் முதன்மையான அணியாக தன்னுடைய செயல்பாட்டுகளின் மூலமாக மாண்புமிகு நம்முடைய கழகத் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பேர் உழைப்பாலும் தொடர் முயற்சியாலும் அதைப்போல அவரை தொடர்ந்து இன்றைக்கு இந்த அணியினுடைய செயலாளராக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகின்ற மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பாலும் 23களில் 1 என்ற இலக்கை எட்டியிருக்கின்ற இளைஞரணியினுடைய புதிய நிர்வாகிகள் பட்டியல் நம்முடைய மாவட்ட அளவிலும் அதைத் தொடர்ந்து மாநகரம், ஒன்றியம், பேரூர் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அப்படி பொறுப்புகளை ஏற்கக்கூடிய உங்களுடைய பயணங்கள் எந்த திசையில் எப்படி பயணிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை உங்களிடத்திலே பதிவதற்காக நடைபெறுகின்ற இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய கழகத் தலைவர் அவர்களே உங்களுக்கு எடுத்து சொல்வதைப் போல அதைப்போல இந்த அணியினுடைய செயலாளர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களிடத்திலே நேரில் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவர்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே வருகை தந்து அந்த கருத்துக்களை விளக்க இருக்கின்ற அன்பிற்கினிய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய கோவி லெனின் அவர்களே, அதைப்போல அன்பகம் சமூக வலைதள பயிற்சியாளர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இளமாறன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியை துவக்கி வைத்து காலத்தின் அருமை கருதி திருக்குறள் போன்ற உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினி அண்ணன் தென்னவன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஆற்றல் மிக்க ஜி.பி. ராஜா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், குறிப்பாக எங்களையெல்லாம் விட இந்த அணியின் மீது கூடுதலான அக்கறையும் ஒரு சுயநலமும் கொண்ட உணர்வோடு நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களே, மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளராக நீண்ட நாள் பணியாற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரை இப்பொழுது மீண்டும் அந்த பொறுப்பிலே இளைஞரணியின் சார்பில் தொடரச் செய்திருக்கின்ற அன்பு சகோதரர் நாகனி செந்தில்குமார் அவர்களே, அவரோடு இணைந்து நம்முடைய மாவட்டத்தில் இளைஞரணியினுடைய செயல்பாடுகளை தொகுதி வாரியாக கண்காணித்து உங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி உங்களை வழிநடத்துகின்ற துணை அமைப்பாளர்கள் அன்பு தம்பிமார்கள் பொற்கோ அவர்களே, சேதுபதி ராஜா அவர்களே, பரணி கிட்டவர்களே, மதிவாணன் அவர்களே, கார்த்தி அவர்களே, முகமது மகாதீர் உள்ளிட்ட நிர்வாகிகளே,
இந்த நிகழ்ச்சிக்கு இளைஞரணி நிர்வாகிகள் தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்றாலும் பேரார்வத்தோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் தமிழ்மாறன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து நடத்தி வருகின்ற அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, புதுவையில் பக்ருதீன் அலிபாய் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று அரிய பல கருத்துக்களை பெற்று அவற்றையெல்லாம் தங்களுடைய பகுதிகளில் சிறப்பாக செயல்படுத்த இருக்கின்ற, புதிதாக பொறுப்பேற்று அந்த பொறுப்புகளுக்காக என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நிரம்ப செய்வோம் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய பேரூர் கழக, ஒன்றிய கழக, நகரக் கழக அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் கதிர் ராஜ்குமார் அவர்களே, திருப்பத்தூர் பேரூர் கழகத்தினுடைய அவைத்தலைவர் ராம ரவி அவர்களே, அன்பு சகோதரர் உதயம் சண்முகம் அவர்களே, மேனா காளிமுத்து அவர்களே, சீமான் சுப்பு அவர்களே, தேவரம்பூர் ராமநாதன் அவர்களே, எல்ஐசி கண்ணன் அவர்களே, ஹரிகரன் அவர்களே, கணேசன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே மற்றும் இயக்க நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னதைப் போல, எல்லோரும் சொன்னதை காப்பாற்றியதைப் போல நானும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. காலம் அதற்கான அவகாசத்தையும் நமக்கு தரவில்லை. சகோதரர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல 9 மணிக்கு என்ற அறிவிப்பு செய்யப்பட்டு 10 மணிக்கு நாம் தொடங்கலாம் என்று திட்டமிட்டு 11 கடந்த நிலையில் நாம் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஆனாலும் காலம் கடந்தாலும் கூட ஒரு நிறைவான கூட்டத்தை இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பட்டியலில் 242 பேர் என்று நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியாக இந்த முதல் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமையும் பெரும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எண்ணிக்கை சரியாக என்றாலும் கூட இனி எதிர்காலத்தில் அந்த காலத்தையும் கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருக்காங்க. அது பயிர்களுக்கும் செடி கொடிகளுக்கும் உகந்தது மட்டுமல்ல, நம்மை போன்ற இயக்கத்தில் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய நமக்கும் அந்த உரிய காலகட்டத்தில் உரிய பணிகளை செய்ய வேண்டும். வரவேற்புரை நிகழ்வதற்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு வரணும்னு இருக்கிறதை தவிர்த்து நன்றியுரை சொல்கிற நேரத்துக்கு வந்தால் நானும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்ற அர்த்தமாகி விடாது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருடைய வருகையும் திட்டமிட்ட இடத்துல திட்டமிட்ட நேரப்படி நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற பழக்கத்தை முதலில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை எல்லாம் அன்போடு மட்டுமல்ல கண்டிப்பாகவும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய 2-3 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய பயணத்திட்டங்களுக்கு நம்மால் இடையூறு வந்துவிடக்கூடாது என்ற உணர்வை நாம் பெற்றாக வேண்டும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்தால் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். அப்படி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறது குறிப்பிட்ட நேரத்தில் போகலைன்னா அறிவித்த நேரத்தில் இந்த சிறப்பு விருந்தினர்கள் வரவில்லை என்ற ஒரு கெட்ட ஒரு பெயர் அவர்களுக்கு வரும். அதற்கு நாம் காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் உணர்ந்து எதிர்காலத்தில் நீங்கள் தவறாமல் அதே நேரத்தில் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை உறுதியெடுக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும். அப்படி நாம் குறிப்பிட்ட நேரத்தில் திட்டமிட்டபடியெல்லாம் நம்முடைய பணிகளை கடமைகளை செய்து அதில் நிறைவு பெறுவோமேயானால் நிச்சயமாக
நம்முடைய கழகத் தலைவர், இளைஞரணியினுடைய செயலாளர் இவர்களெல்லாம் நமக்கு பிறப்பித்திருக்கின்ற கட்டளை, நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்ற இலக்கான 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தமிழகத்தில் வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடுவோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமையும் என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 23 அணிகளில் முதன்மையான அணி இந்த இளைஞரணி என்று இன்றைக்கு ஒரு பெயர் இதுக்கு வந்திருக்குதுன்னா, இது ஏதோ சும்மா சாதாரணமாக கிடைத்தது அல்ல. சும்மா கிடைத்ததல்ல இந்த சுதந்திரம் என்று சொல்வார்களே, அதை போல இந்த முதல் அணியாக இந்த அணி வருவதற்கு இந்த அணியினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருந்த நம்முடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இன்றைய கழகத் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். அவர் பயணித்த பயணம் என்பது வெகு தூரம். அதற்காக அவர்கள் செலவழித்த நேரம் எல்லாம் பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலங்கள். ஆக இப்படி பேருழைப்பையும் பெரும் பயணத்தையும் கடுமையான உழைப்பினையும் தந்துதான் இந்த இயக்கத்தை ஒரு முன்னணி அமைப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அதைப்போல இன்றைக்கு அவர் கழகத்தினுடைய தலைவராக நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்ற பின்னர் அந்த அணி இப்பொழுது நம்முடைய இளைஞரணி செயலாளராக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவரும் அதை போல எப்படி இளைஞரணி செயலாளராக இருந்த நேரத்தில் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த இயக்கத்திற்காக இந்த அணியினுடைய சிறப்புக்காக உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ அதை போல இன்றைக்கு திரு மாண்புமிகு உதயநிதி அவர்களும் தன்னுடைய உழைப்பை நேரத்தை சகோதரர் ராஜா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல ஒவ்வொன்றிலும் நுணுக்கமாக ஆய்வு செய்து சிந்தித்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அணியினுடைய செயலாளர்கள் உழைப்பு மட்டும் இந்த அணிக்கு வெற்றியை பெருமையை தேடி தந்து விடாது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய மாநில அளவிலான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் அதை போல மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்புகளும் மாநகர பேரூர் ஒன்றிய நகரங்களில் பொறுப்புகளுக்கு வரக்கூடிய நாமும் அதற்கேற்றவாறு அவர்களைப் போல நாமும் உழைத்து இந்த அணிக்கு இன்னும் சிறப்பான நற்பெயரை பேணி தர வேண்டும் என்ற உணர்வு உங்களிடத்திலே உருவாக வேண்டும். நம்முடைய தலைவர்கள் உழைக்கிறார்கள், மாவட்ட நிர்வாகிகள் பாடுபடுகிறார்கள், நாமும் உழைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களிடத்திலே உருவாக வேண்டும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள். 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய 4 நம்முடைய தொகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தில்னா இந்த 4லும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த 4ஐயும் வெற்றி பெறுவதற்கு இந்த 4 தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய தாய் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள் அதைப்போல சார்பு அணிகளுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் எல்லோரும் ஊர்கோடி தேர் இழுக்க வேண்டும் என்பதை போல நாம் அனைவரும் அவரவருடைய பங்களிப்புகளை செலுத்தினால்தான் இந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற நம்முடைய தலைவருடைய எண்ணம் ஈடேறும் நிறைவேறும் என்பதை உணர்ந்து நமக்கென்ன யார் யாரோ வேலை பார்ப்பார்கள், வேட்பாளர்கள் அறிவிப்பார்கள், அப்புறம் அந்த நேரத்தில் வேலையை பார்த்து கொள்வோம் என்று இழுந்து விடாமல் தேர்தல் காலம் என்பது கடந்த காலங்களைப் போல அல்ல. அப்பொழுதெல்லாம் தேர்தல் தேதி வந்த பிறகுதான் கூட்டணிகள் பேசுவார்கள். வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகின்ற வரையிலே கூட பல தொகுதிகளில் பல கட்சிகளுக்கு இடையிலே உடன்பாடு ஏற்படாது. ஆகவே 234 தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியினரும் போட்டி போடுவாங்க, மனுக்களை தாக்கல் செய்வார்கள். பிறகு ஒப்பந்த அடிப்படையிலே மனுக்களை திரும்ப பெறுகின்ற காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததோ அப்படி முடிந்த உடனேயே சட்டமன்றத்திற்கான தேர்தல் பணிகளை துவங்க வேண்டும் என்று நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவுறுத்தி நம்மை வழிநடத்தி செல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு ஓராண்டுகள் இருக்கிறதுக்கு முன்னாலேயே பல இயக்கங்கள் தங்களுக்குள் கூட்டணிகளை பேசி முடித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை.
நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழகத்தில் வலுவான நிலையில் இருக்கின்ற ஒரு கூட்டணி, கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆனால் எதிரிகளுக்கு எந்தவித தகுதியும் இல்லை, எந்த விதமான கொள்கை ஒற்றுமையும் இல்லை என்றாலும் கூட வடிவேலு படத்திலே சொல்வார்கள் நானும் ரவுடிதான்ற மாதிரி அவர்களும் தங்களை பலசாலிகள் என்று காட்டிக்கொள்வதற்கென்றான ஒரு நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது கொள்கையற்றவர்களுடைய கூடாரமாக இன்னைக்கு அந்த கூட்டணி மாறியிருக்கிறது. கூட்டணியில் பங்கு என்று ஒரு கட்சியும், இல்லை இல்லை கூட்டணி ஆட்சிதான் என்பது அவர் தருகின்ற விளக்கமாகவும், சேக்கிழார் பன்மொழி புலவர் சேக்கிழார் அவரெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஒற்றுமை இல்லாத கூட்டணி, கொள்கை உடன்பாடு இல்லாத ஒரு கூட்டணி, ஏதோ பெயருக்கு நிர்பந்தத்தின் காரணமாக தங்கள் மீது பாய துடித்து கொண்டிருந்த பல்வேறு வழக்குகளை சரிக்கட்டி கொள்வதற்காக, தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நலனுக்காக மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய உயிரோடு இருந்த காலகட்டத்தில் 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட பகிரங்கமாக அறிவித்தார், மோடியா இந்த லேடியா என்பதற்கான தேர்தலாக அந்த தேர்தலை அவர் சந்தித்தார். ஆனால் அவரது பெயரை சொல்லி இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இது அம்மாவின் அரசு என்று சொல்லி அம்மா வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம் என்று இப்பொழுது சொல்லுகின்ற பழனிசாமி தலைமையிலான அந்த ஒரு போலியான ஒரு கூட்டம் அந்த அம்மையாருடைய அந்த உறுதிமொழியை கூட காப்பாற்ற முடியாதவர்களாக அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. ஆனால் எத்தனை வம்புகள் வழக்குகள் எங்கள் மீது தொடுத்தாலும், எத்தனை அமைப்புகளின் மூலமாக எங்களை நீங்கள் அச்சுறுத்த நினைத்தாலும் யாருக்கும் அஞ்சாமல் போர்க்களத்தில் மார்பை காட்டி அந்த குண்டுகளை இதயத்தில் ஏந்தி கொள்வோம் என்கின்ற அளவிற்கு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் போர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் படுத்தி இருக்கின்ற அந்த பிரகடனம் வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றிக்கு நாமெல்லாம் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு உங்களுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் இளைஞரணி ஒரு இடத்தை பிடிக்கிறது கடுமையான காரியம். முதன்மை என்ற இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த அணியினுடைய சிறப்பு தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தாய்க்கழகமான திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. செயல்பாடு உங்களுடையது, ஏற்பாடுகள் எங்களுடையதாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். சேங்க கூட பேசுவார்னு நினச்சேன். அதாவது இளைஞரணி அப்பொழுது தொடங்கப்பட்ட காலகட்டங்களில் 80 என்று நினைக்கிறேன், இங்கே மதுரையில் ஜான்சி ராணி பூங்காவில் அந்த ஒரு அணிவகுப்பு ஊர்வலம்லாம் நடந்துச்சு. அதில் நம்முடைய மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞரணியினர் ஒரு அணிவகுப்பு மரியாதையை நடத்தி சென்றார்கள். தலைவர் அவர்கள், முன்னணி தலைவர்கள்லாம் இருந்து அந்த ஊர்வலத்தை பார்த்தாங்க. அப்படி பார்த்த நேரத்தில் மாநில அளவில் 2வது இடத்தை நம்முடைய சேங்கை மாறன் அவர்கள் அமைப்பாளராக இருந்து வழிநடத்திய அந்த காலகட்டத்தில் பெற்றோம். எப்படி இன்னைக்கு 23 அணிகளில் இளைஞரணிக்கு ஒரு சிறப்பு முதலிடம்னு சொல்கிறீங்களோ, அதே போல் சிவகங்கை மாவட்ட இளைஞரணி ஒரு காலகட்டத்தில் ஒரு வலிவான அமைப்பாக இருந்தது. அதுதான் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அன்னைக்கு நாங்கள்லாம் அப்படி உழைச்சோம், இளைஞரணியில் இருந்தோம். அன்று பெற்ற பயிற்சிகள் தான் இன்றைக்கு நாங்கள் அரசியல் செய்வதற்கு எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார். ஆகவே பொறுப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை பொறுப்போடு செய்து முடிக்க வேண்டும். உங்களுக்கு வருகின்ற கட்டளைகளை அதை செயல்படுத்துகின்ற மன உறுதி படைத்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு இப்பொழுது நீங்கள் செய்கின்ற பயிற்சிகள், நீங்கள் செய்கின்ற பணிகள் தான் உங்களுக்கு அது அடித்தளமாக அமையும். அப்படிப்பட்ட அடித்தளம் அமைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
அதை நீங்கள் முறையாக செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னது மாதிரி எப்போவும் ஒரு 10 பேர் 20 பேர் நண்பர்கள் வட்டாரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆளண்டாதவனாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் சீண்டி பார்க்க மாட்டாங்க. இது ஒன்று தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா, முதல் படி ஏறி இருக்கீங்கன்னா அடுத்தடுத்த பல படிகளை ஏறி உயரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வை பெற வேண்டும். குறைந்தது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் குறைந்தது ஒரு 10 பேராவது எப்பொழுதும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அளவிற்கு காலையில் எழுந்திரிச்சா அவங்களோட தொலைபேசியில் பேசுகிறது, பிறகு ஒரு நாளைக்கு ஒரு முறை சந்திக்கின்ற அந்த பழக்கங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் கலந்து பேச வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு அரசு நம்முடைய கையிலே இருக்கிறது. இந்த அரசின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற எத்தனையோ திட்டங்கள், நம்முடைய இந்த அரசின் திட்டத்தால் பயன்பெறாதவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 8 கோடி 10 கோடி தமிழர்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் முதலமைச்சருடைய திட்டத்தால் பயன்பெறாத தனிநபர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திட்டங்களை சிந்தித்து தீட்டி வருகின்ற இந்த முதலமைச்சருடைய அரசின் செயல்பாடுகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். டெய்லி ஒரு 100-200 செலவு பண்ணணும். ஒரு டீயை காப்பியை வாங்கி கொடுக்கணும். போகிறவனை வர்றவனை கூப்பிட்டு அப்படிலாம் வாங்கி கொடுக்கணும். நான்லாம் இப்போ இருக்கிறேன் போகிறேன்னா அந்த உணர்வு என்பது இயற்கையாக வரணும். என்னை பொறுத்த வரையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சில பேர் தெரியாதவர்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சிவகங்கை மாவட்டத்தில் அரளிக்கோட்டையில் பிறந்தேன். ஆனால் என் 10 வயசு வரை தான் இங்கே இருந்தேன். 5ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை ஊரில் முடிச்சுட்டு 6ஆவதுக்கு சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போய் அங்கே 2 பள்ளிக்கூடத்தில் படித்தேன். சி அப்துல் ஹக்கீம் இந்து முஸ்லீம் ஹைஸ்கூல் அங்கப்பநாயக்கந்தர், பிறகு முத்தால்பட்டா ஹைஸ்கூல் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட். அதன் பிறகு பியூசியை போய் தியாகராய காலேஜ் வண்ணாரப்பேட்டில் படித்தேன். பிறகு பிகாம் புதுக்கல்லூரியில் படித்தேன், நியூ காலேஜ். அப்புறம் சட்டக்கல்லூரிக்கு போனேன். இப்படி போனாலும் வச்சாலும் நான் இன்றைக்கி இந்த பொறுப்புக்கு வந்தேன் போனேன்னா என்னென்னா என்னுடைய உணர்வுகள். நான் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டதில் ஒன்று தான் சென்னையில் அண்ணாமலை மன்றம் எதிரில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் போக்குவரத்து கழக பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் அன்னைக்கு சிற்றுண்டி உணவகம், தேநீர் கடை இதெல்லாம் வச்சு இருந்துச்சு. 24 மணி நேரம் கதவே இல்லாத ஒரு கடை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி நான் இருப்பேன். 9 மணி 10 மணிக்கு ராத்திரிக்கு போனேன்னா 12 மணி 1 மணி 2 மணி வரை கூட இருப்பேன். அப்படி போகையில் வரையில் கட்சிக்கு கடுமையான சோதனைகள் வந்த நேரங்களில், குறிப்பாக வைகோ போன்றவர்கள்லாம் பிரிந்த நேரங்களில் யாராவது ஒருத்தன் கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு போனான்னா போதும், அவரை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஊர் என்னன்னு கேட்பேன். அந்த ஊர் கட்சி நடவடிக்கையில் பார்ப்பேன். அவருக்கு ஒரு 4 இட்லியை வச்சு கொடுங்கடான்னு சொல்லுவேன். டீயை போட்டு கொடுங்கடான்னு சொல்லுவேன். எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து இல்லாதவனாக இருந்து அனுப்புவேன். இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காத காலகட்டத்தில் டோக்கனை வாங்கி அனுப்பி வைப்பேன். அதெல்லாம் அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய இங்கே வந்திருக்கவங்கள்ட்ட சொல்லலை, பல நம்முடைய கழக சொற்பொழிவாளர்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட் மாதிரி. அங்கே வருவாங்க, பெட்டியை வைப்பாங்க, பாத்ரூம் போவாங்க, 2 இட்லியை சாப்பிடுவாங்க, டீயை சாப்பிட்டு போகிறம்பாங்க. ஆக இப்படி அவர்களுக்கான அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்து நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய உணர்வுகள், நான் இருந்தது சென்னையாக இருந்தாலும் நான் அந்த இயக்கத்திற்கு இருந்த இடத்துலேருந்து பணியை செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளராக, பொதுக்குழு உறுப்பினராக 2 முறை நான் தேர்வு செய்யப்பட்டு 91லேருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். பிறகு ஒரு சூழ்நிலை மாறுச்சு. அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடாது, ஆட்சியும் கட்சியும் ஒருத்தட்ட இருக்கக்கூடாது என்று ஒரு கொள்கை முடிவு அன்றைக்கு மறைந்த அண்ணன் முரசொலி மாறன் அவர்களால் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே அது முன்மொழியப்பட்டு அது பிறகு நடைமுறைக்கு வந்த நேரத்தில் அன்றைக்கு இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக யாரை நியமிப்பது என்ற அந்த கலந்த உரையாடிய அந்த காலகட்டத்தில் சென்னையில் இருந்த என்னை இங்கே மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆக என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார்களே. உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் இந்த பொறுப்புகளுக்கு வந்திருக்கிற நீங்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க.
யார் யாரையோ பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் உனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஒன்றிய செயலாளர்களுக்கு போய் எடுபடி வேலை பார்த்துருப்பீங்க, நகர செயலாளருக்கு எடுபடி வேலை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி வந்திருப்பீங்க. பல பேர் அதை செஞ்சும் கூட கிடைக்காத சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். ஒரு வட்ட செயலாளர், ஒரு கிளைக்கழக செயலாளர் வெட்டுக்குத்து கொலையல்லோட போய் முடியும். அப்படிப்பட்ட கட்சியில் நம்மை நம்பி ஒரு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை தர்றாங்களே, இதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம்மை பரிந்துரை செய்தவர்களுக்கு நாம் நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நான் செய்து வந்த பல தொழில்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு முழு நேர அரசியல் பணியிலே குதித்தேன். 25 ஆண்டுகள். அன்றைக்கு எனக்கு யார் யார் பரிந்துரைத்தார்களோ அவர்களெல்லாம் மனம் நெகிழத்தக்க அளவிற்கு நான் என்னுடைய பணியை அமைத்து கொண்டு நான் செயல்படுத்தி வருகிறேன் என்பதையும், ஆகவே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குன்னா இதோடு நீங்கள் நிற்கக்கூடாது, இன்னும் மேலே வர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களை பொறுத்தவரையில் தாய்க்கழகமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குழந்தைகள், பிள்ளைகளாக உங்களை நாங்கள் கருதுகிறோம். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கு பிள்ளை பிறக்கு, அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி வர வேண்டும் என்பதெல்லாம் பெற்றோர்கள் கனவு காண்பார்கள். அத்தகைய உண்மையான கனவுகளை உங்கள் மீதும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆகவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவை போல இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லுவோம். இது குடும்ப கட்சி என்று சொன்னதைப் போல நாம் அனைவரும் ஏதோ ஒவ்வொருவர் வயிற்றிலே பிறந்தாலும் கூட நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களைப் போல உறவு முறைகளோடு வாழுகின்ற அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும். இந்த இயக்கம் வலுவாக இருப்பது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய இனத்திற்கு, நம்முடைய மொழிக்கு, நம்முடைய நாட்டிற்கு இதுதான் காவல் அரண் என்பதை உணர்ந்து அத்தகைய ஒரு பெருமைக்குரிய இயக்கத்தில் நீங்கள் ஒரு சாதாரண உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக அல்ல, ஒரு இயக்கத்தின் முதன்மையான அணியினுடைய பிரதான பொறுப்புகளுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ற உணர்வோடு அந்த பெருமை உங்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு, எப்படி எனக்காக பரிந்துரைத்தவர்கள் அன்றைக்கு செய்ததில் இன்றைக்கி ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய அண்ணன் பசுமன் தாக்கி அவர் இன்றைக்கு இல்லை. அண்ணன் சைதை காக்கிட்டு அவர்களும் அன்று இல்லை. ஆனால் இன்றைக்கு கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த 3 பேர் எனக்கு செஞ்சவங்க, 3 பேரில் இன்றைக்கி அவர் தான் இருக்கிறார். அவர் தலைமையில் இந்த இயக்கம் இயங்குகிறது. ஆகவே அவர்களெல்லாம் ஒரு நல்லவனை தேர்வு செய்து சொன்னார்கள், அவர்கள் முன்மொழிந்தவன் ஒழுங்காக இருக்கிறான் என்ற ஒரு இது. நான் எந்த பிரச்சனைகளுக்கு, நம்முடைய மாவட்ட பிரச்சனைகளுக்காக இதுவரை அறிவாலயத்துக்கு, பஞ்சாயத்துக்கு எடுத்து சொல்லாத ஒரு மாவட்டம் அப்படின்னாக்க நம்முடைய சிவகங்கை மாவட்டமாக தான் இருக்குது. நமக்குள்ளே எந்தவித குறைநிறைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்வதுதான் நமக்கானது. பெற்றோர்கள் பார்த்து நமக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்றால் அந்த திருமணத்தில் நாம் ஒற்றுமையாக குடும்பம் நடத்துவது தான் பெற்றோர்களுக்கு பெருமை தரும். ஆக அப்படிப்பட்ட பெற்றோர்கள் மெஞ்சுகின்ற, பெற்றோர்கள் மகிழ்கின்ற ஒரு குடும்பமாக நம்முடைய சிவகங்கை மாவட்ட கழகத்தை வழிநடத்து இதுவரை வந்திருக்கிறோம். நீ எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கும் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு தேவை என்பதை உணர்ந்து எத்தனை கட்சிகள் வரலாம், எத்தனை கட்சிகள் போகலாம், நிலையாக நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். இந்த இயக்கத்திற்கு வந்தது மாதிரி சோதனை வேதனைகள் இவர் எந்த இயக்கத்திற்கும் வந்ததில்லை. ஆனாலும் இன்றளவு அண்ணா அவர்கள் தொடங்கிய அந்த இயக்கம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்டி காக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய இந்திய துணைக்கண்டம் உற்று நோக்குகின்ற ஒரு தலைவராக பரிணமித்திருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த இயக்கம், சேகை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இந்த காலகட்டம் மட்டுமல்ல, பவள விழாவை கண்டிருக்கின்ற இந்த இயக்கம் 100 ஆண்டு விழாக்களையெல்லாம் காண்பதற்கு தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்கள். அத்தகைய இயக்கம் வலுவாக இருப்பதற்கு, வலிமையோடு இருப்பதற்கு உங்களுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஏதோ நடிப்பதற்காக கடமைக்கு வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் உணர்வு பூர்வமாக நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு காலத்தின் அருமை கருதி முடித்த உடனே ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் மதிய உணவு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க, அதையும் இருந்து சாப்பிட்டுட்டு
போகணும். நன்றி, வணக்கம். எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்கப்பா. முதல்ல பிள்ளை எந்திரிக்க கூடாது. சிறப்பு அழைப்பாளர்கள் பேரன்பிற்குரிய திரு கோவி லெனின் அவர்கள்,